தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 3இன் ஒரு பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். டிசம்பர் 1978 வணிகமுறை கடிதம் சிறப்பு சுருக்கங்கள். தெருவில் உள்ள இப்ராஹிம் கம்பெனிக்கு எழுதும் கடிதம் வரைக. அனுப்பி வைத்த சுற்றறிக்கை சிறப்பு சுருக்கங்கள். கல்லூரி கல்வி சுற்றறிக்கை தயார் செய்க. சேர்க்கப்படும் போது எடுக்க வேண்டும். பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம் சிறப்பு சுருக்கங்கள். இப்பகுதியில் ஏற்படுத்துவது அவசியம், உயர்த்துவது அவசியம் இருப்பதாக கருதி பத்திரிகை ஆசிரியருக்கு இது குறித்து கடிதம் வரைக. பேரவை கூட்ட அறிவிப்பு சிறப்பு சுருக்கங்கள். நிர்வாக பொதுக்குழு அறிக்கை தயாரிக்க. முந்தைய கூட்ட நடவடிக்கைகளை ஆண்டறிக்கையை கடந்த ஆண்டின் வரவு செலவு கணக்கிற்கு ஒப்புதல் அளித்தல். வரும் ஆண்டிற்கான தேர்ந்தெடுத்தல் கவனிக்கப்படும். கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 3இல் ஒரு பாகம் சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பேசியதாவது: திட்ட வடிவின் சுருக்க வடிவை சட்டமன்ற பேரவையில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல முறையில் விவாதத்தின் போது நமது திட்டங்கள் இந்த முறை மாறி வரும். நமது திட்டங்களை மின்சார திட்டத்தை எடுத்து கொண்டா அதிக அளவுக்கு கிடைக்கக்கூடிய விஸ்தரிப்பு துறையில் நமது திட்டத்தை அதே போன்று வளர்ச்சி நிலைமைகளை மாநில திட்டம் துறைவாரி திட்டங்களின் மத்திய மாநில தனியார் துறைகளில் மாநில திட்ட வளர்ச்சிக்கு செய்ய வேண்டும். எனவே திட்டத்தை பற்றி ஒரு வளர்ச்சியில் தனியார் துறை அதே சமயத்தில் கலப்பு பொருளாதாரத்தில் தனியார் தொழில் பொருளாதார நிலை என்பதில் ஐயமில்லை. தொழில் முனைவர்களுக்கு 15 seconds 10 seconds 5 seconds get ready start. 1. மதுரை மீனாட்சி வர்த்தக நிலையம் சென்னை கிடங்கு தெருவில் உள்ள இப்ராஹிம் கம்பெனிக்கு எழுதும் கடிதம் வரைக. கடைசியாக அனுப்பி வைத்த பார்சலில் வந்த பீங்கான் சாமான்களில் பாதிக்கு மேல் உடைந்துவிட்டபடியால் அவை திருப்பி அனுப்பப்படுகின்றன. உடனடியாக புதிய சாமான்கள் சரியானபடி பாக் செய்து அனுப்பவும். 2. கல்லூரி கல்வி இயக்குனரிடமிருந்து எல்லா கல்லூரி முதல்வர்களுக்கும் சுற்றறிக்கை தயார் செய்க. புதிய மாணவர்கள் சேர்க்கப்படும் போது பழைய மாணவர்கள் அவர்களை விளையாட்டாக துன்புறுத்துவதனால் பல புதிய மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாலும் சில கல்லூரிக்கு வருவதற்கே அச்சப்படுவதாலும் இம்மாதிரி
நிகழா வண்ணம் பழைய மாணவர்கள் எச்சரிக்கப்பட வேண்டும். ஏதேனும் இம்மாதிரி நிகழ்ச்சி நடைபெற்றால் தவறு செய்கின்ற பழைய மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். 3. சென்னையை ஒட்டிய பாலாஜி நகரில் இரவு நேரங்களில் திருட்டுக்கள் நடைபெறுகின்றன. காலனி மக்கள் இரவு கண் விழித்து சுற்றி வந்து கண்காணித்தும் வீடு புகுந்து விரட்டி நகைகளையும் பாத்திரங்களையும் பணத்தையும் கொண்டு செல்கின்றனர். காவல் நிலையம் 3 மைல்களுக்கு அப்பால் இருப்பதாலும் போதிய காவலர் இல்லாததாலும் அவர்களால் தக்க பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க இயலவில்லை. எனவே இப்பகுதியில் ஒரு புறக்காவல் நிலையம் ஏற்படுத்துவது அவசியம். காவலர் எண்ணிக்கையையும் உயர்த்துவது அவசியம். அந்த காலனியில் நீங்கள் இருப்பதாக கருதி பத்திரிகை ஆசிரியருக்கு இது குறித்து கடிதம் வரைக. 4. சென்னை மயிலாப்பூர் கற்பக விநாயகர் கோவில் நிர்வாக பொதுக்குழு கூட்டத்திற்கான அறிக்கை தயார் செய்க. கூட்டத்தில் முந்திய கூட்ட நடவடிக்கைகளை உறுதி செய்தல், ஆண்டறிக்கையை ஏற்று கொள்ளுதல், கடந்த ஆண்டின் வரவு செலவு கணக்கிற்கு ஒப்புதல் அளித்தல், வரும் ஆண்டிற்கான நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தல் மற்றும் ஆலய மேம்பாட்டிற்கான வழிவகைகளை ஆராய்தல் ஆகியவை கவனிக்கப்படும். எல்லா உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸ்டாப். 2 நிமிடங்களுக்குப் பின் 1/3 பாகம் படிக்கப்படும். Fifteen seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. தமிழ்நாடு திட்ட வரைவினை பேரவை முன் வைத்து மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பேசியதாவது: நமது மாநில திட்ட வடிவின் சுருக்க வடிவை சட்டமன்ற பேரவையின் கண் வைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பேரவையில் அதை விவாதிப்பதால் அது இன்னும் நல்ல முறையில்
பலன் தரத்தக்க அளவிற்கு திருந்திய முறையில் வடிவினை பெறும். விவாதத்தின் போது தெரிவிக்கப்படும் சிறந்த கருத்துக்கள் எல்லாம் ஆய்வு செய்ய பெற்று பொருத்தமானவைகளை இத்திட்டத்தை இறுதியாக தயாரிக்கும் நிலையில் சேர்த்து கொள்ள இயலும். காரணம், நமது திட்டங்கள் நெளிவு சுழிவு உடையவனாக இந்த முறை அமைக்கப்பெற்றிருக்கின்றன. மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப நமது திட்டங்களை மாற்றி அமைத்து கொள்ளவே இத்திட்டம் இப்பேரவையின் முன் இறுதி வடிவம் பெறுவதற்கு முன்னதாக விவாதிப்பதற்கு வைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக மின்சார திட்டத்தை எடுத்துக்கொண்டா இன்றைக்கு நாம் அதிக அளவுக்கு மின் உற்பத்தியை பெருக்குவதில் தீவிர கவனம் செலுத்தலாம். அல்லது உற்பத்தியாகிற மின்சக்தி எல்லா கிராம மக்களுக்கும் கிடைக்க கூடிய வகையில் மின்சார விஸ்தரிப்பு துறையில் தீவிர கவனம் செலுத்தலாம். மின்சக்தி உற்பத்திக்கு அதிகமாக செலவிடுவதா அல்லது கிராம மின் வசதிக்கு அதிகம் செலவிடுவதா என்பது தற்போது நமது கேள்வி ஆகும். கிராம மின் வசதிக்கு ஆதரவாகத்தான் நமது திட்டத்தை நாம் இப்போது தயாரித்திருக்கிறோம். அதே போன்று அண்மையில் ஏற்பட்ட வறட்சி நிலைமைகளை முன்னிட்டு கிராம நீர் வழங்கு திட்டங்களினை வலியுறுத்துவதென நாம் முடிவு செய்துள்ளோம். நாகரீகம் அடைந்த சமுதாயத்தில் குடிமக்களுக்கு குடிநீர் கூட கிடைக்காததொரு சூழல் ஏற்படுவதனை பொறுத்து கொள்வது இயலாத காரியம் என்று முடிவு செய்துள்ளோம். எனவே மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும் குடிநீர் வழங்குகின்ற திட்டத்தை நாம் மேற்கொண்டுள்ளோம். மாநில திட்டம் குறைவாரி திட்டங்களின் சுருக்கமாக மட்டும் இருத்தல் போதாது என்பதனை நாம் உணர்கிறோம். மத்திய மாநில தனியார் துறைகளில் நமது வலிமை தளர்வு குறித்து ஆய்வு செய்த பின்னரே மாநில திட்ட வளர்ச்சிக்கு வகைகள் செய்ய வேண்டும். இத்துறைகள் யாவும் வளர்ச்சி அடைந்தால்தான் பயன் துய்ப்பு முதலீடு ஆகியவற்றின் உயர்ந்த நிலைகளுக்கு நமது பொருளாதாரத்தை நாம் உயர்த்த இயலும். எனவே திட்டத்தை பற்றி பேரவை விவாதிக்கையில் இந்த 3 துறைகளிலும் முதலீட்டின் அளவுகள் நடவடிக்கைகள் குறித்து நாம் நாட்டம் செலுத்துதல் வேண்டும். ஒரு வளர்ச்சியில் தனியார் துறை முக்கியமான பங்கு வகிக்க வேண்டும் என்பதே நம் கருத்தாகும். அரசு என்ற முறையில் அதிகாரங்கள் ஓரிடத்தில் குவிவதையும் ஏகபோக உரிமைகளில் விளைவாக ஏற்படுகின்ற திறமை இன்மையையும் நாம் எதிர்க்கிறோம். அதே சமயத்தில் கலப்பு பொருளாதாரத்தில் தனியார் தொழில் முனைவர்களின் பங்கை நாம் ஒப்புக்கொள்கின்றோம். தொழில்களில் முதலீடு செய்ய முனைவர்களை ஊக்குவிப்பதன் மூலம் பொருளாதார நிலை முன்னேறும் என்பதில் ஐயமில்லை. இந்த மாநிலத்தில் தொழில் பிரிவுகளை நிறுவ தனியார் துறை தொழில் முனைவர்களுக்கு அதிகமான ஊக்கத்தையும் ஆதரவையும் அளிக்க நாம் விழைகிறோம்.